ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட இந்த புது ரோனின் 225 மாடல் வந்து இருக்குது. இந்த கலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலருங்க. அண்ட் நான் வச்சுருக்க இந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப் வேரியண்ட்டு. ஸோ டாப் வேரியண்ட் அப்படிங்கிறப்போ இந்த வண்டி தான் இந்த ரோனின் செக்மெண்ட்ஸ்லேயே, ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வேரியன்ஸ் 6 வேரியன்ஸ் கிட்ட வந்து வருது. அந்த வேரியன்ஸ்லேயே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடல். அண்ட் இந்த வண்டியோட வேரியன்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ் என்ன, யாருக்கெல்லாம் இந்த வண்டி வந்து சூட் ஆகும், யாரெல்லாம் இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட கலரு, இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலருங்க. ஸோ இந்த வண்டி தான் வந்து சொன்னோம் இல்லையா, இதுதான் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் கலரு. அண்ட் இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது வந்து இந்த ஜூபிட்டர் 110 ஒரு டைமில் வந்துட்டு இருந்துச்சுல, அதே பீகா க்ரீன் கலரு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த லுக்ஸ்லுமே சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி கிளாசி கலர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க வண்டியில். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் நல்லாவும் இருக்குங்க. அதோட லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பிசுறு தட்டாமல் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க பைக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த ஹார்ஸோட சிம்பிள் இப்போ வரக்கூடிய எல்லா 2025 வரக்கூடிய எல்லா பைக்ஸ்லையுமே இந்த ஹார்ஸோட சிம்பிள் தான் வந்து நீங்கள் டிவிஎஸோட அந்த லோகோவாக பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 225 சிசி, பவர்னு பார்த்தீங்கன்னா 20 BHP அண்ட் 19 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு 220 சிசியில் வரக்கூடிய ஒரு என்ஜின் தான். ஆனால் பைக்கை பார்க்கறதுக்கு ஒரு 350 சிசி இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் ரேடியேட்டரோட வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே முன்னாடி ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் ஆயில் கூலிங் ரேடியேட்டர். அண்ட் 220 சிசி ஆயில் கூலிங் ரேடியேட்டர். அண்ட் அப்பாச்சி 200ஓட இது பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேம் ஒரே ரேஞ்சில் இருந்தாலும் இது வந்து டார்க் வைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு 7000 RPMல இதோட ஃபுல் டார்க்குமே அன்லீஷ் பண்ணுறதுனால வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த க்ரூசர் செக்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பைக்கோட லுக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அது க்ரூசர் செக்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ்லேருந்தே டார்க் இருக்கிற விஷயங்கிறது பைக்கில் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் இந்த என்ஜின் வந்து ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது அப்பாச்சி என்ஜின் மாதிரி கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தாக. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன் டச் ஸ்டார்ட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டச் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பைக் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. வண்டிக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் 6 ஸ்பீட் வந்து உங்களுக்கு வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம்னு பொறுத்தப்போ உங்களுக்கு ஆயிலிங் கூலிங் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட்ஸ் வந்து அந்த அந்த ரோனினுக்கான அந்த என்டார் டி சிம்பிள் அந்த ஒரு ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்க நல்லாவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த வண்டிக்கு ஒரு லுக் அப்படிங்கிறது இதோட ஹெட்லைட்டும் அந்த ஃப்ரண்ட்டில் பொசிஷன் பண்ணியிருக்கோன்னு இந்த யூஎஸ்டி சஸ்பென்ஷன் தான் கொடுக்குது. அண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி யூஎஸ்டி சஸ்பென்ஷனோட வரதுமே நல்லா இருக்குங்க. அண்ட் டிஸ்கோட சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் பிரேக்கு. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் வரும். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே ஏபிஎஸ், ரியர்லையும் ஏபிஎஸ்ங்கிற மாதிரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிஎஸோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு லென்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் அந்த பிரேக் பிடிக்கும்போது அதோட பஞ்ச், அந்த எபிலிட்டி எல்லாமே பைக்கில் சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஓட்டுறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. டயர்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல் சைஸ் தான். பட் டயர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட ஓன் பிராண்டிங் டயர் தான் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா அட்ஜஸ்டபிள் டைப்லாம் கிடையாது, இது நார்மல் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ட்ராவல் எம்எம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அது அதுவுமே நல்லா இருக்குங்க. அப்படியே ரியர்ஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரியரோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டியில் வந்துட்டு 130 செக்ஷன் ஆஃப் டயர் வந்து வரும். 17 inches வீல் சைஸ் தான் உங்களுக்கு வருது. அண்ட் டிஸ்க்குமே கொடுத்துருக்காங்க ரியரில் 240 mm 50 mm நினைக்கிறேன் இதோட ட்ராவல் அந்த சைஸு. அண்ட் ஏபிஎஸ் ரிங்குமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் பைப்ரேக் காலிப்பர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. லைட்டாக கொஞ்சம் மழை ட்ரிஸ்லிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். மழை அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ வீடியோ வந்து நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஹெவியான ஒரு மலைக்கு அப்புறம் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரியர் செக்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த வண்டியோட லுக்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் நல்லா எலவேட்டடாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷனுங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பைக், அதாவது ரோனினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரைடிங் குவாலிட்டி அப்படிங்கிறதப்போ ஸோ நல்ல ஒரு ரைடிங் கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் இருப்பீங்க. நல்லா கம்பீரமான ஒரு போஸ்டரில் நம்ம வந்து உட்காந்துருப்போம். அட் த சேம் டைம் பைக்குங்கிறது கொஞ்சம் லென்த் கம்மி. ஒரு சிங்கிள் ரைடர் யூஸ், டூயல் ரைடர் யூஸ், 2 பேர் இந்த வண்டியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். பட் 3 பேருக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ ஒரு ஃபேமிலி ஆப்ஷன்ஸில் ஒரு யங் கப்புள்ஸ் நீங்கள் இந்த பைக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா சூஸ் பண்ணலாங்க. சிங்கிள் ரைடராக நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு லாங் க்ரூஸ்லாம் போகிற மாதிரி ஒரு ஆள், அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு செம்ம ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 50 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல மைலேஜ் பைக்குமே கூட இந்த வண்டி வந்து நம்ம சொல்ல முடியும். ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டேஞ்சர் லைட் வந்து ஒரு மாதிரி லைன் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரோனின்லேருந்தே அவங்க அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த கலர் ஆப்ஷன்ஸ்க்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் தான், சரி எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இண்டிகேட்டர்ஸுமே அந்த BMW பைக்ஸில் வரும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் ஹசார்ட்ஸ் வந்து போட்டு காட்டுறேன்.
ஸோ ஹசார்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதோட அந்த லுக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரொம்பவே நல்ல ப்ரீமியமான ஒரு பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுக்குதுங்க இந்த வண்டி ஓட்டுறப்போ. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாரி கார்டுக்கான அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு அதுக்கான இது இருக்குது. ஷோரூம்லேயுமே இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 2 விதமாக, அதாவது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்க தான் வந்துங்க கொஞ்சம் ஒரு க்ரூசர் டைப்பில் ஒரு மாதிரி ஒரு காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி இதோட சர்வீசஸ் அண்ட் இதே மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ், இதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்குது. அண்ட் இது இந்தியன் மேட் பைக் அப்படிங்கிறனால உங்களுக்கு அதை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ டிவிஎஸ் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வண்டி என்ஜின் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இது அப்பாச்சிக்கு சேர்ந்த அதே ஒரு என்ஜின் டைப் தான். ஸோ நீங்கள் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக ஓட்ட முடியுது, உங்களால் நல்லாவே இருக்கும். அந்த ரோனின் அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 3 டோன் கலர், ஒரு சில்வர் கலர், ஒரு பீச் கலர், ஒரு மாதிரி அந்த மைக்கி மவுஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பீகாக் க்ரீன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வண்டிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குது. சீட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 2 பேர் உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு சீட் தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ரைடருக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான சீட் இருக்கும். சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் ரைடர் யூஸு, ஒருத்தர் மட்டும் இந்த வண்டி உட்காந்து ரொம்ப என்ஜாயபிளாக ஓட்டலாம். பட் 2 பேர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டலாம். குண்டா இருக்க 2 பேரால் கண்டிப்பாக உட்கார முடியாது. ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. சீட்ஸ் ரொம்ப குட்டி தாங்க. ஸோ சிங்கிளாக நீங்கள் வந்து ஒரு க்ரூசர் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு நல்ல ஒரு டெக்னில் வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு கியரான சிஸ்டம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஓட்டுறதுக்கு அந்த கியர் ரேஷியோமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தராக கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டட் ஸ்லிப்பர் கிளச்சோட இந்த வண்டி வந்து வருது உங்களுக்கு. ஸோ அதனாலேயே நீங்கள் ரைட் பண்ணுற அந்த ஒரு எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக நீங்கள் ரன் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டோட ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு டீ ஷேப்பில் அதோட அந்த லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்லாவே இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கும். அந்த டீ அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. அந்த கேடிஎம் பைக்ஸில் நம்ம பார்த்தா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்இடிஸோட லைட்டோட குவாலிட்டியுமே இந்த வண்டி, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நைட் ரைடுக்கு நீங்கள் ரீசெண்டாக விட்டு போகலாம். பட் ஹெவியாக நீங்கள் போகிற மாதிரி, ரொம்ப லாங் ரைட்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் லைட்ஸ் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ். பட் இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸுமே போதுமான அளவு கொடுத்துருப்பாங்க. அது நல்லாயிருக்கு. அண்ட் இதோடைய அந்த டயா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வீல்ஸுக்கு இந்த டைமண்ட் கட் அந்த ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு மாடலுக்கு மட்டும். இதோட நெகட்டிவ்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன், ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அப்படியே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நார்மலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்சோல்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப ஆன் பண்ணி காட்டுறேன். சாவி போகிறது இங்கே வரும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நியூட்ரலாக கொடுத்துருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது ஃப்ரண்ட்டில். எஸ், 2 விதமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அர்பன் அண்டு ரெயினுங்கிற 2 மோட் கொடுத்துருக்காங்க. வண்டி நார்மலாகவே கொஞ்சம் பவர் டப்பாகவே இருக்கும். உங்களுக்கு கியர் இண்டிகேஷன்ஸ், ப்ளூடூத்துக்கான ஆவரேஜ் இது இருக்குது. தென் இதோட மோட் பட்டன்ஸ் எல்லாமே சைடில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ட்ரிப் ஏ, தென் ட்ரிப் பி, டிடிஇ டிஸ்டன்ஸ் டு எம்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் ஓடோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் செட் பட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜாக அந்த சின்ன ஒரு மீட்டர் மாதிரி கொடுத்துருக்கல, இந்த இடத்துல நேவிகேஷன்ஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் டாக்கோ மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், டைம் வந்து ஓடிட்டுருக்கு, ஃபியூவலுக்கான இண்டிகேஷன் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான மீட்டர் தான். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த இண்டிகேட்டர்ஸ் இது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதர் இன்ஃபர்மேஷன், சைட் ஸ்டாண்டு, ஃபியூவல், ஏபிஎஸ் கார்னரிங்கு, மால் ஃபங்க்ஷன் சென்சார் எல்லாமே அப்படியே சைட்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டோட பொறுத்த வரைக்கும் இந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே உட்காந்து ஒரு சைடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியான வைசர் செட்டப் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஷோரூம்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைட் சுவிச்சஸ்ன்னு பார்க்குறப்ப இதில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து வரும். ஸோ பிரேக்ஸும் லிவர்ஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பாச்சிலுக்கு அதே விஷயங்கள் தான். ஹைபீம், லோபீம், இது வந்து இன்ஃபோக்கான பட்டன், சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது, சவுண்டாகவும் இருக்குது. அண்ட் அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கில் ஸ்விட்ச், இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லிவர்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் மோட் பட்டனு, இது வந்து ஹசார்டுக்கான சுவிட்ச். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துறேன். ஒன் டச் ஸ்டார்ட். இது ரொம்பவே சைலண்ட்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே த்ராட்டில் மட்டும் ஒன் டைம் அந்த டச் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டு பாருங்கள், நல்ல பீட் இருக்க மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட்டுங்க அது. என்ஜின்மே ரன் ஆகுறதே தெரில, அவ்வளோ ஸ்மூத்தராக ரன் ஆகுது. ஸோ நல்ல ஒரு பீட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ஜின் சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ ஓவராலாக வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ
ஒரு டீசெண்டான க்ரூசர் ஒரு 220cc நல்ல மைலேஜும் கிடைக்கணும். அட் த சேம் டைம் ப்ரைஸுமே உங்களுக்கு ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தில் இருக்கணும்னா இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த வண்டியில் வேரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. இதோட டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் இருக்குல்ல, இதுதான் வந்து டாப் வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்க்ஸு, உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ், டூயல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் இது எல்லாமே வரும். உங்களுக்கு பெயிண்ட்டுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு வெர்ஷன் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் 2 லட்சம் கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சேனல் வேரியன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு 1,70,000 1,75,000 அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ 1,70,000 75,000 இருந்து 2,25,000 வரைக்கும் இதோட வேரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு 5 வேரியன்ட் கிட்டத்தட்ட இருக்குங்க. ஸோ இத்தனை வேரியன்ட்ஸில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு கலருக்கு என்ன ப்ரைஸ்? ஒரு ஃபுல் பிளாக் வேரியன்ட் இருக்குது, ரியரில் ஏபிஎஸ் வராமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏபிஎஸ் வர மாடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேரியன்ட்ஸை பிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூடூத் வேரியண்ட்டுக்கு அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. நான் கம்ப்ளீட்லி ஒரு நியூ வேரியண்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸ் லிஃப்ட் வேரியண்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு 2,25 லட்சம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று தான் நான் வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ஒரு 2-3 வேரியன்ட்ஸ் மட்டும் வச்சுருந்துருக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக ரோனினில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கட் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த 2025க்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக வரும். கம்மியான ப்ரைஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா இருந்த ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 லட்சத்துக்கு உங்களால் வாங்கிக்க முடிகிற மாதிரி ஒரு 20,000 or 10,000 15,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸ்ஷோரூம்லேயே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இந்த பைக் இப்போ எனக்கு தெரியுது. அண்ட் முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இது ஒரு மைலேஜ் நல்லா கொடுக்கும். இந்த வண்டி உங்களுக்கு 220cc தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான மைலேஜ் வந்து கொடுக்குதுங்க. அப் டு 52 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்குது இந்த ரோனின் மாடலில் மட்டும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு 45 to 48ங்கிற மைலேஜ் உங்களுக்கு தாராளமாக ஆவரேஜாக கிடைச்சிட்ருக்கு. ஸோ மைலேஜ் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா, அண்ட் எதனால் ரோனின் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க கொடுத்துருக்க டிசைன், இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் ஜென்னினாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ தொடர்ந்து வரும். ஸோ உங்கள் எல்லாருமே நான் டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.